ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். ஏஐ ஆக்சிலரேட்டர்ஸ் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சேனல் வந்து விசிட் பண்ணட்டும். என்னோட வெப்சைட் usatamizhan.com அதை போய் பாருங்கள். அங்கே நிறைய டாபிக்ஸ் வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். உங்களால் வந்து ஆன்சர் எடுக்க முடியும். நானும் உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. ஆக்சிலரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கொஞ்சம் பேஸ் நாலேஜ் இருக்கணும். அதுக்காக வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். உங்களுக்கு வந்து எல்எல்எம்னா என்னன்னு தெரியணும், அப்புறம் வெக்டர் டேட்டாபேஸ்னா என்னன்னு தெரியும், அதுக்கப்புறம் எம்சிபினா என்ன, ஏஜென்டிக் ஏஐனா என்ன, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். நீங்கள் கவலைப்பட வேணாம். அதுக்கு வீடியோஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் போடுறேன் கீழே. அது போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக புரிஞ்சிடும். நீங்கள் நல்லாவே நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ தான் எல்லா இடத்துலையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தூங்க போனாலும் ஏஐ, வீட்டுக்கு போனாலும் ஏஐ, இல்லை ஃப்ரெண்டு கிட்ட போனாலும் பேசினாலும் ஏஐ, இல்லை பாத்ரூம் போனால் கூட ஏஐ. இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து இப்போ ஏஐ தான் வந்து பேச்சு. இப்போ இந்த ஏஐக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு உலகமே இருக்குது. இது வந்து படித்தவங்க தான் வந்து கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கூலுக்கு போகாதவங்களும் வந்து இந்த ஏஐ வந்து கற்றுக்க வச்சுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதுதான் வந்து ஃப்யூச்சர். இந்த ஏஐ வந்து ஒழுங்காக வேலை பண்ண வைக்கிறது வந்து ஏஐ ஆக்சிலரேட்டர் தான். அது நிறைய பேர் வந்து தெரியாது. இதுதான் வந்து ஒரு பேக் போன் அப்படின்னு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏஐ ஆக்சிலரேட்டர் வந்து இல்லை அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து ஒரு ஸ்கேலபிளாக யூஸ் பண்ண முடியாது, ஒரு எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து பிரச்சனை. இப்போ ஏஐ ஆக்சிலரேட்டர்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஹார்ட்வேர் தான். நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸர் வச்சுருந்தோம். இப்போ ஏஐ ஆக்சிலரேட்டர் அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து வச்சுருக்கோம். அது நிறைய விதத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து ஜிபியூன்னு சொல்லுவோம், அப்புறம் டிபியூன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து நிறைய லிஸ்ட் இருக்குது. அதை வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ஏஐ ஆக்சிலரேட்டர் வச்சு தான் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அட்வான்ஸ் பண்ணோம். இந்த ஏஐ ஆக்சிலரேட்டர் வந்து புரிஞ்சுக்கணும், ஏன் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன உதாரணத்துல தான் ஆரம்பிக்கலாம். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு 50-60 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கார்லாம் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இப்போ காருக்கு தேவை வந்து என்ன, ஒரு 4 வீலு, அப்புறம் பேசஞ்சர் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இடம், அப்புறம் டிரைவர் வேணும். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் ஒரு கார் வந்து செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் வெஹிக்கல், அதாவது ஒரு வண்டி அப்படின்னு நீங்கள் வந்து பொதுப்படையாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை அதே தான். 4 வீலு, அப்புறம் வந்து உட்காரத்துக்கு இடம், அப்புறம் வந்து டிரைவர் சீட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபண்டமெண்டல் விஷயம் தான் வந்து உங்களுக்கு தேவை. இப்போ யூஸ் கேஸ் வந்து மாற மாற என்ன ஆச்சு அப்படின்னா இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து யூஸ் கேஸ் வந்து இப்படி பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் பஸ் வேணும் அப்படின்னா அதே 4 வீல் தான், ஆனால் வேற மாதிரியான இன்ஜின் போட வேண்டியதாக இருந்தது, வேற மாதிரி டிசைன் பண்ண வேண்டியதாக இருக்கு. இப்போ ரேஸ் கார் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அப்போ இன்ஜின் வந்து வேறையா இருக்கும், ஆனால் அதே தான் 4 வீல் தான் இருக்கு, மறுபடியும் அதே ஸ்டீரிங் வீல் எல்லாமே அதே தான் இருக்கு, ஆனால் அதனோட டிசைன் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ காருக்கே வந்து நம்ம நிறைய யூஸ் கேஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபேமிலி வேன்ன்றோம், அப்புறம் மினி வேன்ன்றோம், அப்புறம் எஸ்யூவின்றோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொதுப்படையாக ஒரு ஃபவுண்டேஷனலாக வந்து 4 சக்கரம், ஒரு உட்காரத்துக்கு இடம், ஒரு டிரைவர் சீட், இப்படி இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம யூஸ் கேஸ் ஆட் பண்ண வந்து அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டு வேற வேற டிசைனில் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி இதே தான் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா நம்ம கிட்ட வந்து பொதுவாக இருக்கிறது வந்து மாடல். அந்த மாடல் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு. மாடல்ன்றது ஒரு டேட்டா பேஸ். ஆனால் அந்த மாடலை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய யூஸ் கேசஸ் இருக்கு. அந்த நிறைய யூஸ் கேசஸை மேனேஜ் பண்ணுறது தான் வந்து நம்ம ஏஐ ஆக்சிலரேட்டர் வச்சு நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணுறோம். இப்போ நம்ம கிட்ட வந்து 3 விஷயம் இருக்கு. அது 3 டைமென்ஷன்ல வந்து நம்ம போடணும். ஒன்று வந்து யூஸ் கேஸ், அதுக்கப்புறம் வந்து மாடல், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற ஹார்ட்வேர். இது 3மே வந்து ஒரு 3 டைமென்ஷன்ல போட்டுக்குங்க. இப்போ வந்து யூஸ் கேஸ் சேஞ்ச் ஆக வந்து பின்னாடி எவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம மாடல் இருக்கு. மாடல் வந்து நிறைய டெக்கேட்ஸ் டேட்டா வந்து அந்த மாடலில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்கும், நிறைய ஃபீல்டு இருக்கும். அதுதான் வந்து ஒரு பெரிய மாடல், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு யூஸ் கேஸ் வருது. ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்குறீங்க சாட் ஜிபிடி கிட்ட, ஒரு ப்ராம்ப்ட் சொல்றீங்க
சொல்றீங்க. எனக்கு ரீசென்ட்டா நடந்த எர்த்குவேக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு குடு அப்படின்னு வந்து நீங்க கேட்குறீங்க. அப்போ அந்த மாடல்ல போயிட்டு ChatGPT போயிட்டு எடுத்துட்டு வருது. அது ஒரு விஷயம். இன்னொரு யூசர் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கேட்குறாரு. எனக்கு வந்து இந்த கிரிக்கெட் ஈவென்ட்ஸ் பத்தி எனக்கு சொல்லு அப்படின்னு வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இன்னொரு யூசர் வந்து மூவிஸ் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நீங்க இதுல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ChatGPT வந்து ஆன்சர் வந்து ஃபாஸ்ட்டா வந்து சொல்லிடும். ஒரு செகண்ட் 2 செகண்ட்லயே வந்து ஆன்சர் கொண்டாந்து குடுத்துரும். ஆனா அந்த மாடலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து பெரிய சைஸ். இது எப்படி வந்து எஃபிஷியன்ட்டா வந்து ஃபாஸ்ட்டா நீங்க கேட்கிற கொஸ்டின கரெக்ட்டா கொண்டாந்து ஃபாஸ்ட்டா வந்து டெலிவர் பண்ணுது. இந்த மெக்கானிக்ஸ வந்து செட்டப் பண்றது தான் வந்து நம்ம ஏஐ ஆக்ஸலரேட்டர் அப்படின்றோம். ஏன்னா, இப்ப ஏஐ ஆக்ஸலரேட்டர் இல்லன்னு வச்சுக்கங்க. நீங்க கேட்கிற எல்லா கொஸ்டினும் வந்து அது போய் அந்த என்டையர் மாடல்ல போய் அது வந்து ஸ்வீப் பண்ணணும். அது வந்து அந்த மாடல்ல தேடி கண்டுபிடிச்சு அந்த டேட்டாவ கொண்டாந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் குடுக்கறதுக்குள்ள பாதி நாள் போயிடும். ஏன்னா மாடலோட டேட்டா சைஸ் வந்து அவ்வளோ இருக்கு. அவ்வளோ டெக்கேட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க கேட்கிற கொஸ்டின் வந்து கரண்ட் ஈவென்ட்டா கூட இருக்கலாம். ஆனா அந்த மாடல்ல போயிட்டு அது என்ன கேட்டகரி, உங்களோட கான்டெக்ஸ்ட் என்ன, நீங்க என்ன டாபிக் பத்தி பேசுறீங்க, இதெல்லாம் வந்து நேரோ டவுன் பண்ணி அந்த மாடல்ல எங்க இருக்குன்னு லொகேட் பண்ணி கரெக்ட்டா கொண்டாந்து அது வந்து குடுக்கணும். இப்ப இந்த மாடல்ல வந்து லொகேட் பண்றது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வொர்க் லோட் அப்படின்றோம். அந்த வொர்க் லோட் வந்து எங்க ரன் ஆகுது அப்படின்னா, அது வந்து ஒரு கம்ப்யூட், அதாவது ஒரு ப்ராசஸர்ல தான் அது ரன் ஆகுது. அந்த மாதிரி ஒர்க் லோட்ஸ் வந்து நிறைய ரன் ஆகும். இப்போ ஒவ்வொரு ஒர்க் லோடுக்கும் வந்து அது வேற வேற கான்டெக்ஸ்ட் இருக்கும். வேற வேற டிசிப்ளின், நீங்க கேட்கிற கொஸ்டின் பொறுத்து வேற வேற கான்டெக்ஸ்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். இப்போ எல்லாமே வந்து ஒரு சாதாரண ஒரு ப்ராசஸர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா, மாடலை பிரிச்சு அதுல இருக்கிற உங்களுக்கு தேவையான டாபிக்கை கண்டுபிடிச்சு அதுல வந்து என்ன டாபிக் என்ன ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சு வரதுக்கு வந்து விடிஞ்சிரும். அதுதான் வந்து இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனையே. இதெல்லாம் சால்வ் பண்றது தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது ஏஐ ஆக்ஸலரேட்டர்னு ஒரு கம்பனெண்ட்டை கொண்டாந்து நடுவுல நுழைக்கிறோம். இந்த ஏஐ ஆக்ஸலரேட்டர் மட்டும் இல்ல அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து மாடல் வந்து சீக்கிரமா ஆன்சர் வராது. ஸோ அதுதான் வந்து உண்மையும். இந்த ஏஐ ஆக்ஸலரேட்டர்ல வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து ஜிபியு தான். அந்த ஜிபியுனா என்ன அப்படின்னு தெரியும்னா, அதுக்கு ஒரு வீடியோ வச்சிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழ போடுறேன். இந்த ஜிபியு வந்து ஒரு ஏஐ ஆக்ஸலரேட்டர். இப்போ ஜிபியு வந்து நம்மளுக்கு எதுக்கு வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அது கேம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சது. இப்போ சிபியுவோட ஒர்க் லோட் வந்து நிறைய வேலை பண்ணுது அது. இப்போ நிறைய டிஸ்ப்ளே ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், ஏன்னா கேம்ஸ் வந்து ஃபுல்லா ஃபாஸ்டர் கிராஃபிக்ஸ் வேணும். அந்த கிராஃபிக்ஸ் கார்டை வந்து இம்ப்ரூவ் பண்றது தான் வந்து நம்ம ஜிபியு அப்படிங்கிறோம். இப்போ ஜிபியுக்கு வந்து தனியா ஒரு ப்ராசஸர் ஒண்ணு குடுத்துட்டாங்க. அதுக்கு தனி மெமரி எல்லாமே குடுத்து, இந்த மாதிரி டாஸ்க் இருந்தா நீயே பண்ணி, நீயே ஹேண்டில் பண்ணி, நீயே ரிசல்ட்ட குடு அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி அது வந்து பண்ணியாச்சு. அதனால வந்து ஜிபியு வந்து ஒரு ஆக்ஸலரேட்டர். ஸோ இப்போ அந்த ஜிபியு வந்து தனியா இண்டிபெண்டன்ட்டா ஒர்க் பண்றதால என்ன ஆச்சுன்னா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து நம்ம ஜிபிஎஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஏஐ ஆக்ஸலரேட்டரா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஏஐ ஆக்ஸலரேட்டர்லாம் என்னன்னா, அதுக்குரிய ஒரு டாஸ்க்கை எடுத்து அந்த டாஸ்க்கை வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணி அந்த மெயின் ப்ராசஸருக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுத்துரும். இப்போ இந்த டாஸ்க்கை வந்து எடுக்கிறதுல தான் வந்து இப்போ பிரச்சனை. ஏன்னா இப்போ யூசர் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்க. அந்த ப்ராம்ப்ட் வந்து ஒரு பெரிய மாடல்ல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ அந்த மாடல்ல நிறைய இருக்கிறதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த ஏஐ ஆக்ஸலரேட்டர்ஸ் வந்து அந்த மாடல் வந்து ஒரு ஸ்லைஸ் வந்து எடுத்து அதை ஒரு டாஸ்கா கிரியேட் பண்ணி அந்த ஏஐ ஆக்ஸலரேட்டர் ஹார்ட்வேர்ல வந்து ரன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வந்து திருப்பி கொடுக்கும். இப்போ இந்த ஏஐ ஆக்ஸலரேட்டர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து ப்ராசஸர் கூடயே இருக்கலாம், அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இல்ல ப்ராசஸருக்கு வெளியில இருக்கலாம், நம்ம ஜிபிஎஸ் மாதிரி, அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இல்லாட்டி மெஷின் விட்டு வெளியவும் இருக்கலாம். இப்போ நம்ம மாடம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது மெஷின் விட்டு வெளியில இருக்கு. ஸோ அப்படி ஒரு சினாரியோ வந்து பார்க்கலாம். ஏஐ ஆக்ஸலரேட்டர் வந்து எங்க நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணணும் எங்க வந்து வைக்கணும் அப்படின்னு. இன்னொரு விதத்துல வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஏஐ ஆக்ஸலரேட்டர் உங்க மொபைல் போன்ல கூட நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு விஷன் வந்து வச்சு, அத கேமரா விஷன் வச்சு நீங்க வந்து ஒரு டெசிஷன் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் யூஸ் பண்ணுது. அப்பனா அங்கே ஒரு ஏஐ ஆக்ஸலரேட்டர் வந்து உள்ள வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஏஐ ஆக்ஸலரேட்டர் வந்து எங்க வேணும் அப்படிங்கிறது டிசைட் பண்றது தான் இருக்கே ஒழிய, அது வேணாம் அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா, உள்ள போய் மாடலை தேடி கண்டுபிடிச்சு வெளில வரதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க ஒரு டேட்டா சென்டர் எடுத்தீங்க அப்படின்னா, அதுல வந்து ஆயிரக்கணக்கான ஏஐ ஆக்ஸலரேட்டர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அது என்ன ஜிபியூஸ் இல்ல டிபியூஸ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன் அத வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஏஐ ஆக்ஸலரேட்டரும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாஸ்க் இல்ல ஒர்க் லோட் தான் அது பண்ணும். இப்போ உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்ட் நீங்க குடுக்கும்போது, அது வந்து எந்த ஏஐ ஆக்ஸலரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும், எந்த ஜிபியூ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு, அத போய் அங்க போய் அந்த டாஸ்க்க வந்து ரன் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஏஐ ஆக்ஸலரேட்டர் இல்லாம இருந்தது அப்படின்னா, அது வந்து இம்பாசிபிளான சிச்சுவேஷன் மாரி முடிஞ்சிரும். அதனால டேட்டா சென்டர் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ ரிலேட்டட் டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மில்லியன் கணக்கா வந்து செலவு பண்ணி நிறைய ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணி, இல்ல டிபிஎஸ் இந்த மாதிரி இந்த நிறைய ஆக்ஸலரேட்டர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி, அந்த மாடலை வந்து எந்த மாடல் என்ன கான்டெக்ட் வந்து தேவை, என்ன ஸ்லைஸ் தேவை அப்படின்னு எடுத்து அந்த ஏஐ ஆக்ஸலரேட்டர்ல வந்து
எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டாஸ்க் அந்த ஒர்க் லோட் அக்காம்ப்ளிஷ் பண்ணி அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அதனால தான் நீங்கள் சாட் ஜிபிடியில் போய் நீங்கள் கேட்ட உடனே இன்ஸ்டன்ட்டாக வந்து பதில் சொல்லுது. ஏன்னா அவ்வளோ லட்சக்கணக்கான ஏ ஆக்சிலேட்டர்ஸ் வந்து டேட்டா சென்டர்ஸில் வந்து அவங்க டிப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் நியூஸ்லலாம் பார்ப்பீங்க, மைக்ரோசாஃப்ட் வந்து $40 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு டேட்டா சென்டருக்கு, அப்புறம் ஓப்பன் ஏஐ வந்து இவ்வளோ பில்லியன் வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, அவங்க வந்து அவ்வளோ ஏ ஆக்சிலேட்டர்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணி ஆகணும். அந்த பெரிய மாடலை வந்து மேனேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து லேட்டன்சி இல்லாமல் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி செட்டப் பண்ணால் தான் வந்து நடக்கும். இல்லாட்டி வந்து வேற வழியே கிடையாது. அந்த மாடலோட ரெஸ்பான்ஸ் மாடலில் எல்லா டேட்டாவும் இருக்கும். ஆனால் அந்த டேட்டா வந்து கம்ப்யூட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து பிரச்சனை. ஸோ அதனால வந்து என்னன்னா, அவங்க வந்து வேற வழி இல்லாமல் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி யார் யார் வந்து அந்த எல்எல்எம் வச்சிருக்காங்களோ அவங்க அந்த எல்எல்எம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். வேற வழியே கிடையாது. இந்த ஏஐ ஆக்சிலரேட்டர் வந்து 2 மோட்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ட்ரெய்னிங் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு மாடலை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சிலரேட்டர்ஸ், அதுக்கு தனியாக ஒரு ஹார்ட்வேரை போட்டு நம்ம அது ட்ரைனிங் மெக்கானிசம்காக அது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டேட்டா வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு அதை கம்ப்யூட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து அதே ஏஐ ஆக்சிலரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து சினாரியை பொறுத்து எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் இனிஷியலாக வந்து இந்த மாடலை வந்து செக்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஐ ஆக்சிலரேட்டர் வச்சு அந்த மாடலை வந்து பில்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது அந்த மாடலில் ஏதோ ஒரு செக்ஷன் தான் தேவை. என்டையர் மாடல் நம்ம லோட் பண்ண முடியாது. நம்மளுக்கு எந்த செக்ஷன் வேணுமோ அங்கே போயிட்டு அந்த செக்ஷனை மட்டும் எடுத்து அதுக்குரிய ஒரு காம்புடேஷன் வந்து பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது தான் வந்து என்ன ஆகும்னா, அந்த ஏஐ ஆக்சிலரேட்டரை நம்ம எஃபிஷியன்சி அப்புறம் வந்து அதை ஸ்கேல் பண்ணி மற்ற யூசர்ஸ்க்கு வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரி வந்து பண்ண முடியும். இப்போ ஏஐ ஆக்சிலரேட்டர் இல்லாமல் இதை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் வராது. அவ்வளோதான். மாடல் வந்து இருக்கும், ஆனால் மாடலுக்கு என்ன பண்ணுறது தெரியாது. அந்த ஏஐ ஆக்சிலரேட்டர் வந்து ஒரு பெரிய பீஸாலேருந்து ஒரு ஸ்லைஸ் மட்டும் எடுத்து அந்த ஸ்லைஸ்க்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக வந்து யூசருக்கு வந்து ஆன்சர் கொடுத்துட்டு அடுத்த யூசருக்கு வந்து போயிடும். இதுதான் வந்து பிரைமரி ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நான் வந்து வெறும் சாட் ஜிபிடி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நான் வந்து ஏஐ ஆக்சிலரேட்டர் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து ஏஐ ஆக்சிலரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அங்கே வந்து அது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து ஒரு ஏஐ மாடல் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ். அந்த ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ் வந்து நீங்கள் ட்ரைனிங் டேட்டா கிரியேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு கஸ்டமைஸ்டு ஏஐ ஆக்சிலரேட்டர் வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ண வேண்டியதாக இருக்கணும். அது வந்து நீங்கள் வந்து கர்னல் மாடியூல்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ஏஐ ஆக்சிலரேட்டர் வந்து இந்த சினாரியோக்கு மட்டும் ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அது ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து கார் எக்ஸாம்பிள் வந்து முதல்ல பார்த்தோம். அந்த கார் எக்ஸாம்பிள் வந்து 4 வீலு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீரிங் வீல், இந்த மாதிரி பொதுப்படியாக விஷயம் இருந்தாலும் உங்களோட யூஸ் கேஸ் பொறுத்து வந்து உங்களுக்கு என்ன என்ஜின் வேணும், என்ன பவர் வேணும், என்ன ஹார்ஸ் பவர் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். அப்படிங்கிற போது இந்த ஏஐ ஆக்சிலரேட்டர் வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அவங்களோட டேட்டா என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த இடத்துல காம்புடேஷன் வந்து வேணும், எங்கே ரெஸ்பான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வேணும் டிசைட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஏஐ ஆக்சிலரேட்டர் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்வேர், அதாவது நீங்கள் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணிடலாம். மாடல்ன்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம். அந்த மாடலை வந்து ஏற்கனவே வந்து ட்ரெயின் பண்ணி பில்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஏஜென்ட்ஸ்க்கு வந்து காம்புடேஷன் வேணும். அந்த காம்புடேஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு ஏஐ ஆக்சிலரேட்டர் வந்து பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது ஏஐ ஆக்சிலரேட்டர் இல்லாமல் நீங்கள் வெறும் ப்ராசஸர் வச்சு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இம்பாசிபிள். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏஐ ஆக்சிலரேட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் விளக்கிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டிலையும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.